தயிராக்கி தயிரை கடைஞ்சி மோராக்கி மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் காய்ச்சணும். அந்த நெய்யை வந்து சின்னவங்கலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கிளம்பிட்டார் துரை சுப்பிரமணியன் மத்து வாங்குறதுக்கு. இனிமேல் கடையை போறாரு அவரு. வாட்ஸ்அப்ல என்ன கேள்வி வந்திருக்குங்க? நங்கவரத்துல இருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க, நடுத்தர மக்களுக்கு ஏற்ற மாதிரியான எண்ணெய் வகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலை சிறந்ததுன்னா அது நல்லெண்ணெய் தான். ஆனால் ரேட்டு கூடன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் செக்கில் இப்போ பக்கத்தில் இருக்கிற செக்கில் வாங்கும்போது அவங்க வந்து அன்ஃபில்டர்ட், அதாவது ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. அடுத்தபடியாக ரீஃபைன்டு ப்ராசஸ்க்கெல்லாம் போகாது. அந்த எண்ணெயோட டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கும். இப்போ நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லும் போதுமே ரேட்டு கூடன்னு சொல்லும் போது 2 ஸ்பூன் பயன்படுத்துகிற இடத்துல 1 ஸ்பூன் பயன்படுத்துங்க. பயன்பாடை குறைங்க போதும். நீங்கள் இப்போ ஒரு 1/2 லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு போதுமானது. ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம். எவ்வளோ நாளுக்கு? 1 மாசத்துக்கு. 1 மாசத்துக்கா? சரிங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போங்க. இணைப்பில் ஒரு நேர் வந்திருக்கிறார். யார் என்று பார்த்து விடுவோம். வருக வணக்கம் சார். வணக்கம் சார். லால்குடியிலிருந்து வினோத்குமார் பேசுறேன். சொல்லுங்க.